ஸோ இந்த ஸ்மார்ட் போன் கிட்டத்தட்ட 10-11 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் போன் தான். பட் லான்ச் ஆகும்போது பயங்கர ஹைப்போட கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் Snapdragon 8s Gen 4. அது மட்டும் இல்ல, டுவல் சிப் சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப்போட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பவர்ஃபுல் மிட் ரேஞ்சா அக்ரெசிவா பிரைசிங் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. திஸ் இஸ் iQOO Neo 10. ஸோ இப்போ 2026லயும் இது ஒரு மிட் ரேஞ்ச் கிங்கா இருக்கா? நான் யூஸ் பண்ணதுல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல 2 புது கலர்ஸ் வரப்போகுது. ஒன்னு ஆஸ்பால்ட் பிளாக், இன்னொன்னு ஆல்பைன் ஒயிட். ரெண்டுமே மே 5th அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ 2026ல புது கலர்ஸோட இப்பவும் இது மற்ற ஸ்மார்ட் போன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். iQOO சொல்லவே தேவையில்ல, தேவையான எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. 120 வாட் PD அடாப்டர் உள்பட டைப் சி டு டைப் சி கேபிள், டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ்னு எல்லாமே பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஈவன் ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் இருக்கு. சோ எதுவுமே ஆக்சசரிஸ் வெளியே வாங்க தேவையில்ல, ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் இது. அடுத்ததா டிசைன் அன்பாக்சிங்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. நான் யூஸ் பண்ணது இந்த டுவல் பினிஷோட வர்ற இன்ஃபெர்னோ ரெட் கலர். எனக்கு பர்சனலா இந்த கலர் பிடிச்சிருந்தது. ஆனா இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில், பின் பக்கமும் சரி ஃப்ரேமும் சரி, அதனால TPU கேஸ் போட்டு தான் நான் யூஸ் பண்ணிருந்தேன். இருந்தாலும் நீங்க கீழே பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு. கையில ஹோல்ட் பண்றதுக்கு கிரிப் நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்ஸி டிசைனோட பேட்டரி 7000 mAh இருந்தாலுமே ஸ்லீக்கா கொடுத்திருக்காங்க. வெறும் 8 mm தான் திக்னஸ். வெயிட்டும் பாத்தீங்கன்னா 206 கிராம் தான். அதிக நேரம் நாங்க கேம் விளையாடும் போதும் கம்ஃபர்டபுளா இருந்தது யூஸ் பண்றதுக்கு. டியூரபிலிட்டிக்கு IP65 ரேட்டிங். சோ லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. இது கூட NFC சப்போர்ட் இருக்கு. ஆனா பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி சென்சார் மட்டும் இல்ல. அதனால நீங்க கால் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆக்சிடென்டல் டச்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அதே முன்பக்கம் டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா 1.5K AMOLED பேனல், 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்ல ஸ்மூத்தா இருக்கு. நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணும் போதும் சரி, கேம் விளையாடும் போதும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரைட்னஸ் 2000 nits HBM பிரைட்னஸ் இருக்கு. 5000 nits பீக் பிரைட்னஸ் அப்படிங்கறதுனால நீங்க உள்ள யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணும் போதும் வந்து தெளிவாவே இருக்கு டிஸ்பிளே. அதோட நான் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி. நெட்ஃபிளிக்ஸ்லயுமே உங்களுக்கு HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. அதோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது செட்டிங்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன்ல MEMC இருக்கு, சூப்பர் ரெசல்யூஷன், விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட், இதெல்லாம் எனேபிள் பண்ணி பார்க்கும்போது வேற லெவல் ரிச் கலர்ஸோட நீங்க பார்க்கலாம். படம் பார்க்கும்போது ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா இருந்தது. ஏன்னா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஹாப்டிக்ஸ்மே நல்லா இருந்தது. டைப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிசைஸா அந்த டக் டக்குன்னு ஃபீல் ஆகும். கேம் விளையாடும் போதும் நல்லா இருந்தது. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனை மிட் ரேஞ்ச் மான்ஸ்டர் இல்லைன்னா கிங் ஆஃப் மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 8s Gen 4. இதுவும் 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான். கிளாக் ஸ்பீட் 3.21 GHz, GPU Adreno 825. அது மட்டும் இல்ல, இது கூடவே சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இந்த டுவல் சிப் அப்படிங்கறதுனால டிஸ்பிளே கேமிங்ல வந்து 120 FPS வந்து மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பெஞ்ச் மார்க் ஸ்கோர் நீங்களே பார்க்கலாம், 2.4 மில்லியன் கிட்ட ஸ்கோர் பண்ணிருந்தது. அகைன் நான் வச்சிருக்கிறது வந்து ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதனால இதுல UFS 4.1 இருக்கும். நீங்க பேஸ் வேரியன்ட் வாங்குனீங்கன்னா UFS 3.0. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கும். அப்பவும் கேம் விளையாடும் போது வந்து ஸ்டேபிளாவே இருந்தது. BGMI எல்லாம் half an hour கேம் பிளே அப்படின்னாலுமே வந்து பேட்டரி கூட பெருசா ட்ரெயின் ஆகாது. 120 FPSல ஸ்டேபிளா நீங்க கேம் பிளே பண்ண முடியும். ஸோ கேம் விளையாடுறீங்க அப்படின்னா வந்து மிட் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் ஆகும் போது ஃபன் டச் OS Android 15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் இது Android 16 Origin OSல இருக்கு. ஸோ ஃபன் டச்ல இருந்து Origin OS நான் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அனிமேஷன்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆரிஜின் ஐலாண்ட்ல வந்து நம்ம பாட்டு கேட்கறது அந்த மாதிரி வந்து குவிக்கா ஆப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிராக் அண்ட் கோ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். அதோட ஆஃபீஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து ஜஸ்ட் ஒன் டேப்ல வந்து உங்களுடைய லேப்டாப்லயோ மேக்லயோ வந்து நோட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு iOS ரெண்டு இதுலயுமே கம்பேட்டபிளா இருக்கிற மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ஆரிஜின் OSல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரோக்ரஸ் பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கதா செய்து அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டுமா, போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ணணும் அப்படின்னா வந்து கேலரியில AI ரீடச் செலக்ட் பண்ணீங்கன்னா AI இரேஸ் இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஏதாவது இருந்தா நீங்க இரேஸ் பண்ணிக்கலாம். போட்டோ என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். AI UHD இருக்கு. AI இமேஜ் எக்ஸ்பாண்டர் இருக்கு. போட்டோஸை பெருசுபடுத்திக்கிறதுக்கு AI கலர் அட்ஜஸ்ட்னு கேலரியிலயும் எடிட்டிங்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான AI ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு.
அதே கேமராஸ் 50 மெகா பிக்சல், மெயின் சென்சார் கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல். இதுல நீங்க வந்து நல்ல லைட் கண்டிஷன், டே லைட்ல பிக்சர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களே சாம்பிள்ஸ் பார்க்கலாம். டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. இலை, பூ, செடி எல்லாமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே என்னுடைய போட்டோஸ், அதாவது சப்ஜெக்ட் கிளிக் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத் பண்ணி காட்டுது, என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பட் அதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும். டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாவே கேப்சர் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நான் அன்பாக்சிங்லயே சொல்லியிருப்பேன், எட்ஜ் டிடக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நேச்சுரலா உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டை நீங்க ஃபோக்கல் லென்த் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே நைட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும்போது அங்கங்க கொஞ்சம் வெளிச்சமா இருந்ததுன்னா ஓரளவுக்கு டீடைல்ஸோட நீங்க கேப்சர் பண்ணலாம். அதே வெளிச்சம் இல்ல அப்படின்னா நாய்ஸோட தான் வருது. ஜூம் பண்ணி பார்த்தாலுமே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கதா செய்யுது நைட் ஷாட்ஸ்ல. செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, சாஃப்டன் பண்ணி தான் காட்டுது. இருந்தாலுமே வந்து கலர்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு சோஷியல் மீடியா ரெடி செல்ஃபிஸ் நீங்க கிளிக் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இதுலயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ், எட்ஜ் டிடக்ஷன் நல்லாவே இருக்கு. அதே வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 4K 60 fps நீங்க வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். இதுலயுமே வந்து நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஸ்டேபிளாவே நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ ஓவரால் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மல் போட்டோகிராஃபி அப்படின்னா இது நல்லாவே கிளிக் பண்ணும். பட் ஹார்ட் கோர் எனக்கு கேமராக்காக தான் ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா இது அந்த அளவுக்கு இருக்காது. அல்ட்ரா வைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஆனா கலர்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் சென்சார் அளவுக்கு இல்ல. அகைன் பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்னு சொல்வேன். ஏன்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியா இருந்தாலும் ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணிருந்தாங்க. தாராளமா 9 to 10 hours உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் வரும். கேமிங் அதிக நேரம் விளையாடினாலுமே வந்து பெருசா ஃப்ரேம் டிராப் ஆகல. டெஸ்டிங்காக பேட்டில் கிரவுண்ட் விளையாடணும், ஆல்மோஸ்ட் half an hour to 40 minutes கேம் பிளேல கூட 4% தான் பேட்டரி டிராப் ஆச்சு. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. 120 வாட் உங்களுக்கு பிடி சார்ஜர் அப்படிங்கறதுனால குவிக்காவே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ iQOO Neo 10 2026ல இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறது வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இதுல பெஸ்ட் அப்படின்னு தோணுது பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ். கேம் விளையாடுவீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஏன்னா வந்து நீங்க கேம் பிளே பண்ற அளவுக்கு உங்களுக்கு கேம் இன்டர்பிரேஷன் அதெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. டிஸ்பிளேல யூடியூபா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், HDR பிளேபேக்கோட நீங்க வீடியோஸ் பாத்துக்கலாம். ஆடியோ ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்ல அதுவுமே நல்லா கொடுத்திருக்காங்க. IR பிளாஸ்டர், NFC சப்போர்ட், அதோட வந்து இப்போ லேட்டஸ்டா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆரிஜின் OSல அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. AI ஃபீச்சர்ஸுமே வந்து பிராக்டிகலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதே குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா இந்த விலைக்கு இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். பட் நார்மல் போட்டோகிராஃபிக்கெல்லாம் இது நல்லா தான் இருக்கு. 4K 60 fps எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. பட் எனக்கு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன் தான் வேணும் அப்படிங்கும்போது இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதோட வந்து பில்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டோட இருக்கு. மத்தபடி வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வேல்யூ ஃபார் மணி தான். இப்போ ரெண்டு புது கலர்ஸ் வேற வருது. ஒன்னு ஆஸ்பால்ட் பிளாக், இன்னொன்னு ஆல்பைன் ஒயிட். May 5th அன்னைக்கு புது கலர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ iQOO Neo 10 இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.